You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டே 5 இன் மை நேட்டிவ். என் நேட்டிவ்க்கு போய் நான் 5 days ஆகிடுச்சு. அந்த 5th டே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். 5 daysன்னு சொன்னால் 5th டேவே நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஊருக்கு கிளம்புற வீடியோ தான் இது ஃபுல்லாகவே இருக்கும். தென் அதுக்கு நடுவுலையும் நம்ம என்னென்ன அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் நேற்று சொல்லியிருந்தேன் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. அங்கேருந்து காலையிலேயே கிளம்பியாச்சு. காலையிலேயே கிளம்பி நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட அத்தை வீட்டுக்கு தான் போகிறோம். அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட. ஸோ ஆல்ரெடி லக்கேஜ் எல்லாம் போயிடுச்சு. நான் மட்டும் பஸ்ஸில் தனியாக போய்கிட்டு இருந்தேன். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வீடு இது மாதிரி இதுக்குள்ள இருந்த மாதிரி இருந்துச்சு. அங்க நாங்க நடந்து போய்க்கிட்டு இருந்தோம். நடந்து போய்க்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரே அலப்பறை. அங்க நெறைய ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட அத்தை பொண்ணு சொல்லியிருந்தா. அவங்க எனக்கு அண்ணின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அவ குட்டியா செவன்த் படிக்கிறா. செவன்த் படிக்கிறவள அண்ணி கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, உங்களோட சந்தோஷத்த நான் ஏன் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவ கூட நாங்க கொஞ்சம் அவங்க வீட்டு வேலையிலலாம் சுத்த ஆரம்பிச்சிட்டோம். அங்க நெல்லிக்காய் மரம்லாம் இருக்கு. அத பறிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, ஓகே, நெல்லிக்காய் தானே பறிச்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஃபுல்லாவே பிரிச்சு பிரிச்சு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய விசித்திரமான காய்கள்லாம் எங்க கண்ணுக்கு தென்பட்டது. எல்லாமே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. இது ஒண்ணு நெல்லிக்காய், இன்னொன்னு இன்னொரு வகையான நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி டேஸ்டா இருந்துச்சு. ஆனா அது ஒண்ணே ஒண்ணு தான் பழுத்து இருந்துச்சு. அதையுமே நாங்க விட்டு வைக்காம பறிச்சுட்டோம். பறிச்சு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க மாங்காலாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாங்காய் கொஞ்சம் விளையல, கொஞ்சம் சிறுசா இருக்க மாதிரி இருந்துச்சு. இன்னொரு மாங்காய் நல்லா பெருசா வளைஞ்சிருக்கு. அது என் கைக்கு எட்டல. சரி, ஓகே, இங்க ஒண்ணு எட்டுது, அத பறிப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு அத இழுன்னு இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நார்மலா நெல்லிக்காய்லாம் இப்படி வச்சோனே அப்படியே விழுந்துருது உள்ள. இதெல்லாம் ரொம்ப இழுன்னு இழுத்து பார்க்குற மாதிரி இருக்கு. தென் இது என்ன காய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புளிச்சங்காய். நான் இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னு நினச்சிட்டேன் ஃபர்ஸ்ட்டு. அப்படி கிடையாதாம். இது புளிச்சங்காய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நிறைய இடத்துல கிடைக்கும். இது எப்படின்னா, ரொம்ப ஒரு மாதிரி புளிப்பா ஒரு மாதிரி டேஸ்ட்ல இருக்கு. அது என்ன கதைன்னு எனக்கு புரியல. நான் சாப்பிட்டு பார்த்தேன். தென் எல்லா புளிச்சங்காயையும் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். பறிச்சு நம்ம எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு வேற அப்படியே கொஞ்சம் பெருசா இருந்தது. இது பெருசா வளர்றதுனால இப்படி இருந்தாலுமே 2மே ஒரே டேஸ்ட்ல தான் இருக்கு. அதனால அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் குழந்தைங்கள பறிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இது குழந்தைங்க கிடையாது. அப்புறம் இந்த சைடு பார்த்தா இது கொய்யா மரம். கொய்யா கொஞ்சம் நல்லா விளைஞ்சிருந்தா எடுத்திருப்பேன்னு சொல்ல வந்தேன். பட் அது விளையல. எல்லாம் குட்டி குட்டி குட்டியா இருந்தது. அந்த குட்டி குட்டியா இருக்கிறத நம்ம எடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. அது அது எப்படி இருக்கு பாருங்க. உங்களுக்கு அழகா கியூட்டா அப்படியே குட்டி குட்டியா அப்படியே வளருது. மேபி நான் நெக்ஸ்ட் டைம் போனா அது வளர்ந்துருக்கும்னு நெனைக்கிறேன். அப்ப எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது பிங்கிஷ்ஷா இருக்கு இது. இது ஒரு மீன் தொட்டி. தொட்டி மாதிரி கட்டி அதுல நெறைய மீன் இருக்கு. நம்ம ஃபுட் போட்டா அது பறந்து ஓடி வருது. அது நாங்களும் ரொம்ப நேரமா ஃபுட் போட்டு அது ரொம்ப நேரமா தேடி தேடி பார்த்தோம். உங்க கண்ணுக்கு மீன் தெரியுதுன்னா கமெண்ட்ல தெரியுது அப்படின்னு சொல்லுங்க. தெரியலன்னா ஒண்ணும் தெர்ல அப்படின்னு சொல்லுங்க. நீங்க என்ன கமெண்ட்ல சொல்றீங்கன்னு பார்க்குறேன். நான் இங்க மீன் நானும் ஜூம் பண்ணி ரொம்ப நேரமா எடுத்தேன். ஃபோன் விழுதோ இல்லையோ நான் விழுந்துருவேன் போல அந்த தொட்டிக்குள்ள. அப்படிதான் இருந்துச்சு. பட் நடக்கிற அளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் இறங்கிலாம் பார்க்கல. இங்க ஃபுல்லா வலையெல்லாம் வச்சு இது பண்ணி போட்டிருந்தாங்க. இந்த தோட்டம் ஃபுல்லாவே நெறைய லெமனு, நெல்லி அது இதுன்னு சொல்லி நெறைய நம்ம பறிக்கிற மாதிரி தான் இருக்கு எல்லாமே. பட் நாங்க எதையும் பறிக்கல அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு என்னலாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாமே பறிச்சு கொஞ்சம் தேங்காய் உரிக்க ஆரம்பிச்சிட்டோம். உரிச்சு ஃபுல்லா தேங்காய்லாம் உரிச்சு திருப்பி நாங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். இங்க எங்க அத்தை வீடு ஃபுல்லாவே ஒரே டெக்கரேஷனா தான் இருக்கும். அவங்க இது மாதிரி இந்த ஃப்ளார்லாம் வச்சிருப்பாங்க. தென் ஆத்துக்கு போலான்னு சொல்லி கடைசியில எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. நாங்க ட்ரெயினுக்கு போறோம் விடு எங்கள அப்படின்னு சொல்லி நாங்க ட்ரெயினுக்கு ஓடி வந்துட்டோம். ஓடி உண்மையா சொல்றேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸா ஒரு 3 இயர்ஸா ட்ரெயின்ல போய்க்கிட்டு இருக்கேன். அந்த 3 இயர்ஸ் ட்ரெயின் ப்ராப்பர் டைமுக்கு வந்ததே கிடையாது என் வாழ்க்கையில. நாங்க 4:51க்கு ட்ரெயின்னா, ட்ரெயின் வர டைமிங் பார்த்தீங்கன்னா 5:30, 6 வரைக்கும் 6:30க்கு கூட வந்திருக்கு. அது வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துட்டுருப்போம். அவ்வளோ
ஒரு மாதிரி வெறுப்பேத்தும் இந்த ட்ரைனிங்ல. எனக்கே காண்டா இருக்கும். இன்னைக்கு நாங்க கிளம்புனதே 4:30க்கு தான். 4:50க்கு ட்ரெயின். 4:30க்கு கிளம்பி நாங்க பொறுமையா வந்து நிக்கிறோம். வந்து நின்னு கொஞ்ச நேரம் கூட இல்ல. ஒரு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆயிருக்காது எனக்கு தெரிஞ்சு. 5 மினிட்ஸ் என்னமோ தான் இருக்கும். லக்கேஜ்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு நிக்கிறோம். ட்ரெயின் வருதுன்றாங்க. இவங்கலாம் சும்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நான் இப்படி பார்த்தா ட்ரெயின் வருது. என்னாலயே நம்ப முடியல. ட்ரெயின் வந்து 4:51க்கு இங்க வரணும். ஓகேவா? பட் வந்து ட்ரெயின் வந்து 4:56க்கு 5 மினிட்ஸ் டிலே அவ்ளோதான். ட்ரெயின் வந்துருச்சு. எனக்கு ஒரே ஷாக். இந்த ட்ரெயினாடா? அப்படி அதுவும் இல்லாம இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ட்ரெயின் வந்து எல்லா ஸ்டேஷன்லயும் வந்து அப்படியே ப்ராப்பரா அவன் சொன்ன டைமிங்க்கு போய்க்கிட்டு இருக்கான். யார்றா நீங்க? இப்படிலாம் நீங்க பண்ண மாட்டீங்க. ஏன்னா வந்து எல்லாமே லேட் ஆகும். காலையில வந்து நாங்க வந்து 6:00 வந்து சென்னை எக்மோருக்கு வரணும். ட்ரெயின் நியாயப்படி. பட் வந்து அந்த நியாயத்த வந்து அவன் காப்பாத்தவே மாட்டான். காப்பாத்தாம நாங்க வந்து 8:00 வீட்டுக்கே வந்து 8:30, 9ன்ற மாதிரி வந்துருவோம். பட் வந்து நேத்து பண்ணது வந்து எனக்கே ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. நான் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, வேடிக்கை பார்த்துட்டு எனக்கு வரத்துக்கே வந்து ரொம்ப நம்ம வந்து மார்னிங் தூங்கி எழுந்து இத பார்க்குற மாதிரி இருக்கு. இங்கேருந்து நம்ம போம்போது ஈவினிங்லேருந்தே பார்த்துட்டு போற மாரி இருக்கும். அதுவும் இல்லாம ட்ரெயின் கொஞ்சம் சீக்கிரமா வரவே நல்ல வெளிச்சத்தோட அப்படியே போற மாதிரி இருக்கும். நான் லைவ் வேற போட்டிருந்தேன். யாரெல்லாம் லைவுக்கு வந்தீங்கன்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சம் பேர் வந்திருந்தீங்க, கொஞ்சம் பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நெறைய பேர் நெறைய கேட்டிருந்தீங்க. எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணேன்னு நெனைக்கிறேன். அதுவும் இல்லாம நெறைய நெட்வொர்க் இஷ்யூ அந்த ட்ராவல் பண்ணும்போது நம்மளால ப்ராப்பரா வந்து எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணவும் முடியல. பட் இருந்தாலுமே நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணேன்னு நெனைக்கிறேன். அந்த அந்த லைவ்ல வேற என்ன ஒருத்தர் வேற வந்து திட்டிக்கிட்டு போயிட்டாரு. அவரு யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ சேட். நான் அப்படி அவருக்கு என்னதான் பண்ணேன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டேனா அப்படின்றது வரைக்கும் மறக்காம கமெண்ட்ல போட்டு விட்டு போங்க. தென் வந்து ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வியூஸ் பார்த்தாலே தெரியுதா? அந்த கிளவுட்ஸ்லாம் எனக்கு வேற லெவல். எனக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காதா? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் லைவ்லயுமே சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெயின் வந்து அப்படியே அந்த ட்ரெயின வந்து நான் அப்பதான் பார்த்தேன். ரொம்ப பெருசா இருக்கு ட்ரெயின். எனக்கே ஒரே ஷாக் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம ட்ரெயின்ல ஒரு ஹைலைட் நடந்துச்சு. அத வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். அது என்ன என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்ல வந்து ஒரே ஃபைட்டு. எனக்கு ஒரே சிரிப்பா போச்சு. "என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க?" அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ட்ரெயின்ல வந்து ஏதோ ஒரு அங்கிள் வந்து ஒரு ஆன்டி கிட்ட ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் நானும் பார்க்கல. அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட் அவங்க சொல்றத வச்சு உங்களுக்கு நான் ஒரு கதைய சொல்லிடுறேன். அவ்வளவுதான். அதையும் நீங்க யாரும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. அந்த ட்ரெயின்ல வந்து என்ன ஆச்சுன்னா, அப்படி பண்ணனால வந்து அந்த பையனோட பையன் அந்த ஆன்ட்டியோட பையன் வந்திருக்காங்க. பையனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னமோ ரிட்டர்ன் சென்னைக்கு ஏதோ வராங்க போல. அவ்வளோதான். அந்த பையன் எகிறி எகிறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி. மாத்தி மாத்தி அடிக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் ஏதோ ஃபோன் பண்ணானா என்னன்னு தெரியல. நாங்க S7ல இருக்கோம். S8லேருந்து அப்படியே படையோட நெறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. "யார்றா நீங்கலாம் வந்துகிட்டே இருக்கீங்க?" அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எங்களுக்குமே. நாங்களுமே கதை புரியாம, எதுவுமே புரியாம கொஞ்ச நேரம் இருந்தோம். அதுவும் இல்லாம எகிறி எகிறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆப்போனன்ட்ல வந்து 2 பேர் தான் இருக்காங்க. இந்த சைடு வந்து 20 பேர் கிட்ட இருப்பாங்க போல. அப்புறம் வந்து போற போக்குல செயின வேற இழுத்து விட்டு போயிட்டானுங்க போல. என்ன கருமம்னு தெரியல. இதுல வேற பக்கத்துல ஒரு பூமர் அங்கிள் வேற நம்ம உயிர எடுத்துட்டாரு. அவரு வேற வந்து ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணுங்க, ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கால் பண்ணி என்ன கிடைக்க போகுது? இவனுங்கலாம் ஹெல்ப் லைன் ஹெல்ப் பண்றதுக்கு வச்சுக்கிறானுங்க. அவனுங்க சும்மா கடமைக்குன்னு ஒரு நம்பர குடுத்துட்டு போறானுங்க. அத வேற கால் பண்ணா அவங்க எடுப்பாங்களா? அதான் அந்த பூமர் அங்கிளுக்கு தெரியல. எனக்கு அப்படியே லிட்டரலா வந்து இந்த அந்நியன் அம்பி வருவாரு தெரியுமா? அந்த அம்பி பார்த்த மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களுமே இது மாதிரி ஏதாவது அம்பிங்கள பார்த்துருக்கீங்களா? அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என் அக்கா வேற சொல்லிக்கிட்டு இருந்தா, "ஆளு ஆளு வளர்ந்தத தவிர அறிவு வளரலையா?" அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவரு வந்து அங்க ப்ராப்பரா ஒண்ணு நடக்குது. அவங்க ஆல்ரெடி செயினையும் இழுத்துட்டாங்க. எல்லாருமே வரதான் போறாங்க எப்படியோ கொஞ்ச நேரத்துல. அதுல நம்ம ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணா என்ன ஆகும்? பட் இந்த பிரச்சனையெல்லாம் மிஞ்சுமே வந்து ட்ரெயின் வந்து அந்தந்த ஸ்டேஷனுக்கு அந்தந்த டைமிங்ல போகுதுன்றதே எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்தது. அதுவும் இல்லாம சில இடத்துல வந்து அதை விட டைமிங் முன்னாடியே போகுது. "ஏய் யாருப்பா நீ? நீயாப்பா?" அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பேசாம வந்து இந்த இந்த பைலட் வந்து எப்போ வராரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு
அவரு என்னைக்கு ட்ரெயின்ல ஓட்டுறாரோ அன்னைக்கு மட்டும் நான் டிக்கெட்ட போட்டு அந்த ட்ரெயின்ல போலான்னு இருக்கேன். மத்தபடி நான் வந்து அந்த ட்ரெயின்ல வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன். எனக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி ஓகே ஒரு காப்பிய போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பிய வாங்கிட்டு உட்காந்து அந்த காப்பில தண்ணி ஆறா ஓடுது. சரி காப்பிலாம் குடிச்சாச்சு நைட்டு வந்தாச்சு. ஒரு பக்கம் வந்து தண்ணி வேற காலியாயிடுச்சு. சரி ஓகே நம்ம தண்ணிய வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இறங்குனேன். ட்ரெயின் சவுண்ட் என்னமோ கேட்டுச்சு. திரும்பி குடுகுடுன்னு உள்ள போய் நின்னுக்கிட்டேன். உள்ள போய் நின்னா ட்ரெயின் வந்து பக்கத்து ட்ரெயின் சவுண்ட் கேட்டு என் ட்ரெயினுன்னு நினைச்சு ஓடி போய் நின்னுக்கிட்டேன். சரி ஓகே நம்ம எதுக்கும் கொஞ்சம் விரைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் நின்னுக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட போயிட்டு ஒரு ஐஸ் வாட்டர் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க ஐஸ் வாட்டரே இதான்ப்பா அப்படின்றாங்க. ஆன்ட்டி ஐஸ்னா என்னன்னு தெரியுமா? வாட்டர்னா என்னன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கிளாஸ் எடுத்துட்டு சரி ஓகே ஒரு குர்குரே கொடுங்க அப்படின்னு கேட்டேன். குர்குரேலாம் இல்ல இந்த சிப்ஸ் தான் இருக்கு அப்படின்றாங்க. இந்த சிப்ஸ்லாம் எனக்கு வேணாம் எனக்கு குர்குரே தான் வேணும். இந்த சிப்ஸ்லாம் இல்ல போயா அப்படின்ட்டாங்க. நீனே வச்சுக்கோ அந்த சிப்ஸ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி கிட்ட ஒரு டாட்டாவ போட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளம்பி நம்ம போய் அந்த நான் வந்து ஒழுங்கா ட்ரெயின்லயே உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு லேஸ் வாங்கிட்டு வந்தான். அந்த லேஸை வச்சு சாப்பிடுவோம். குர்குரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளம்பி போனா நைட்டு அந்த கலவரத்தை சொன்னேன்ல அந்த கலவரம் தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணும் புரியல கலவரத்துல. ஒரு வழியா அந்த கலவரம் முடிஞ்சு நாங்க எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே காய்ஸ் டிடிஆர் எல்லாருமே வந்துட்டாங்க ஃபைனலா. அவ்வளோதான் இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். லைக் பண்ணுங்க. இந்த கும்பல்ஸ்லாம் தான் ஃபைட்டிங் நடந்துச்சு. பட் என்னால் ப்ராப்பராக கவர் பண்ண முடியல. பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்.